இந்த வீடியோ ஐபிபிஎஸ் கிளர்க்கோட ப்ரீவியஸ் இயர்லலாம் எப்படி வேகன்சிஸ் இருந்துச்சு, அதை பொறுத்து கட் ஆஃப் என்ன ரேஞ்சில் இருந்துச்சு, அண்ட் இந்த வருஷம் நம்ம இருக்கிற வேகன்சிஸ் வச்சு எந்த ரேஞ்சில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம மார்க் டெஸ்ட்டில் நம்ம இனிஷியலாக ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப என்ன ரேஞ்சில் மார்க் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல் இன் ஒன் எலிட் பாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகும். பேங்கிங் அவேர்னஸ் எல்லாமே. இப்போ எலிட் பாஸ் சக்ஸஸ் கிட்டும் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். ஒர்த்தாக இருக்கும். ஐபிபிஎஸ் கிளர்க் அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நிறைய பேருக்கு வந்து இது புதுசாக படிக்கிறவங்களுக்காக தான் மெயினாக. ஏன்னா இப்போ நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா 200 மார்க்குக்கு வந்து 150 160 எடுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் பயப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா. இப்போ பாருங்களேன், இது வந்து ப்ரீவியஸ் இயரில் வேகன்சிஸ். அது என்ன வேகன்சிஸ் தான் இனிஷியலாக அனௌன்ஸ் பண்ண வேகன்சிஸை வச்சு தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி ஃபைனல் வேகன்சிஸ் வந்து கரெக்டாக என்னால் எடுக்க முடியல. ஏன்னா ஃபைனல் அண்ட் நிறையா பேர் அன்ரிப்போர்ட்டடாக இருக்கும். நிறைய பேங்க்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அண்ட் அடுத்தது வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து 2024 வந்து 665 தான் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. ஆனால் லாஸ்ட்டாக போகிறப்போ ஃபைனல் வேகன்சிஸ் 1200க்கும் 200 சொச்சோன்னு நினைக்கிறேன். அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வேகன்சிஸ் வந்து எப்போவுமே இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. அவங்க சொன்ன வேகன்சிஸை விட ஃபைனல் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. அப்போ 2025 இப்போ எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா வேகன்சிஸ் 894 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இன்னும் இந்தியன் பேங்க் வந்து சொல்லலை வேகன்சிஸ், அண்ட் யூகோ பேங்க் சொல்லலை. ஸோ அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியும் இந்தியன் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு தான். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பேங்க்குமே பிரான்ச்சஸுமே தமிழ்நாட்டில் அதிகம் தான். அண்ட் இவங்க கனரா பேங்க் மாதிரியே ஆல்ரெடி கனரா பேங்க் வந்து அவங்களுடைய மீட்டிங்கில் ஃபைனலைஸ் பண்ணது 3000 வேகன்சிஸ்ன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி நம்மளுக்கு கனரா பேங்க் வந்து 450 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஐபிபிஎஸ் கிளர்க்கில். பெரிய விஷயம். அப்போ அதே மாதிரி இந்தியன் பேங்க்குமே இப்போ 2000 வேகன்சிஸ் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு 250 வேகன்சியாவது வந்து நம்மளுக்கு தமிழ்நாடுக்கு மினிமம் வரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக 1000க்கு மேலே நம்மளுக்கு வேகன்சி போகும். ஸோ அப்போ நீங்கள் ஃபைனல் கட் ஆஃப் இது வந்து எது மெயின்ஸோட கட் ஆஃப் தான். ஏன்னா ப்ரிலிமினரி கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கனாலே நிறைய பேர் ப்ரிலிமினரிலாம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ கொஞ்சம் வந்து ஸ்பீட் ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஸ்பீட் ப்ராக்டிஸ் ஸ்பீடு இருந்துச்சு அப்படின்னாலே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். மோர் ஓவர் மெயின்ஸில் தான் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஸோ ஃபைனல் கட் ஆஃப் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மெயின்ஸ்க்கான கட் ஆஃப் இது வந்து அவுட் ஆஃப் 100. சரியா? அவுட் ஆஃப் 100க்கு பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2021 36, 2020 1 2 3 4. ஸோ 2024 41.22 அன்ரிசர்வ்டுக்கு இது வந்து அவுட் ஆஃப் 100. ஆனால் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறது எவ்வளோக்கு? 200 மார்க்குக்கு எழுத போகிறீங்க. அப்போ இன்ட்டு 2 எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? 82. ஓகே. ஸோ 82 வந்து உங்களுடைய ஃபைனல் மெயின்ஸ் கட் ஆஃபாக இருக்கும். சரியா? அப்போ இதுதான் வந்து போன வருஷம் இருந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக போன வருஷம் பார்த்தீங்கன்னா 1200க்கு மேலே ஃபைனல் வேகன்சிஸ். இது வந்து இனிஷியல் வேகன்சிஸ். ஃபைனல் வேகன்சிஸ் 1200 கிட்டே இருந்துச்சு. அப்போ இப்போவும் வந்து அதே வேகன்சிஸ் இருக்குன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 100க்கு பார்த்தீங்கன்னா ஒரு 54 அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போகும். அப்போ 200க்கு கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 106 105 கொஷின் பேப்பரும் இருக்குது. கொஷின் பேப்பரும் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். அதனால் வந்து நீங்கள் பயந்துக்காதீங்க 200 மார்க்குக்குன்னா 150 கொஷின் எழுதணுமா 140 அந்த மாதிரிலாம் இல்லைங்க. நீங்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மெயின்ஸுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல் மார்க் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. இப்போதைக்கு எடுக்காதீங்க. ஆல்ரெடி ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸாக தான் எடுக்காதீங்க. செக்ஷனல் டெஸ்ட்டை எடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ செக்ஷனல் டெஸ்ட்டை எடுங்க. ஏன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அட்டம்ஸும் முக்கியம், அக்யூரஸியும் முக்கியம், ஸ்பீடும் முக்கியம். எல்லாத்துக்குமே ஈக்குவல் ப்ரையாரிட்டி கொடுங்க. கொஸ்டினை மட்டும் நான் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நினைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் இந்த ரேஞ்சில் தான் இருக்குன்னா நம்மளோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 120ன்றது நான் ஹையஸ்ட் டார்கெட்டு 120 நான் சொல்கிறேன். அப்போ அது கொஷின் பேப்பர் கஷ்டமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு 100 கீழே கூட வந்து
தாராளமாக போக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ 200 மார்க்குன்னொடனே எல்லாருமே தயவு செஞ்சு பயந்துக்காதீங்க. நீங்கள் வந்து 200க்கு வந்து 150 அப்படிலாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி நீங்கள் வந்து மார்க் டெஸ்ட்லலாம் நீங்கள் என்ன மார்க் வருதோ அதுக்கேற்றாப்புல இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றின ஒரு தெளிவு கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்தேன் மக்களே. ஸோ உங்களோட எய்ம் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கேஆர் லாஜிக்ஸ் எய்ம் கேஆர் லாஜிக்ஸ் 2026 அவார்ட்ஸ். சரியா? கண்டிப்பாக நீங்கள் வரணும் அப்படின்ற மாதிரி உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து பார்க்குறீங்க என்ன. சரியா? ஸோ டடா பை, see you guys, that's it. ஸோ இவ்வளோ தான் கட் ஆஃப். அதனால் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க. அவ்வளோ எடுக்கணும் இவ்வளோ எடுக்கணும். நீங்கள் பண்ணுறத ஆக்யூரேட்டாக கரெக்டாக பண்ணால் போதும். ஸோ டடா பை, see you guys.